எல்லாருமே கேட்டிருப்பீங்கல்ல, முந்தா நேத்து ஒரு 3 வயசு பெண் குழந்தைய ஒரு வடமாநில இளைஞர் வந்துட்டு ரேப் பண்ணி அந்த குழந்தைய வந்து முட்புதர்ல தூக்கி போட்டுட்டு, அந்த குழந்தைய அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கொல்லைக்கு போறவங்க பார்த்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை இறந்து போச்சு. அது இந்த நியூஸ் மட்டும் கிடையாது. இன்னும் ஒரு 3 நியூஸ் கூட பர் டேல 4 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து அது என்ன குழந்தைன்னு கூட தெரியாம நம்ம ஆசை வச்சு அது பொறந்து அந்த குழந்தை பொம்பளை குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டு அதை கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்து அவ்வளோ தூரம் நம்ம வளர்த்து எவனுக்கோ தூக்கி கொடுத்து சாவடிக்கிறதுக்கு தயவு செஞ்சு ஸ்கேன் எடுக்கும் போதே இது பொன் குழந்தையா ஆண் குழந்தையாங்கிறத எங்களுக்கு ரிவீல் பண்ணிவிடுங்க. பொன் குழந்தையா இருந்தால் அப்போவே நாங்கள் அதை வந்து அபார்ஷன் பண்ணி கலந்துடுறோம். ஏன் சொல்கிறேன்னா, ஆம்பளை குழந்தையா இருந்தால் மட்டும் பெற்றுக்கிட்டோம். ஆம்பளை குழந்தைக்கு கூட சேஃப்டி இல்லை, அது வேற டிபார்ட்மெண்ட். நான் இப்போ பொம்பளை குழந்தைங்களுக்குள்ள சேஃப்டி பற்றி பேசுகிறேன். டே பை டே பொம்பளைங்களுக்கு சேஃப்டி இல்லை, அது வேற ஒரு பக்கம். குழந்தைங்களை கூட விடாத அளவுக்கு உங்களுக்கு என்னடா வெறி? கஞ்சா அடிக்கிறீங்கன்னா உங்கள் அம்மா அவங்க அக்கா தங்கச்சிங்க யார்கிட்டனா போங்களேன். நான் என்ன கேட்குறேன்னா, குழந்தைங்கக்கிட்ட காட்டுற அளவுக்கு உங்களுக்கு என்ன வெறி? இல்லை நீங்கள் ஒன்று பெற்றுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு பொம்பளை குழந்தை பெற்றுக்கிறீங்களே, அந்த பொம்பளை குழந்தைய நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஒரு அப்பம் தானே, நீங்களே பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்னொருத்தவங்க பெற்று வளர்க்குறது எதுக்கு தேடி போகிறீங்க? உங்கள் வீட்டிலே பொம்பளைங்க இருப்பாங்கல்ல, உங்கள் அம்மா அவங்க அக்கா தங்கச்சி, இல்லை உங்களுக்கே பிறந்த ஒரு பொம்பளை குழந்தை இருக்கும்ல, அந்த மாதிரி தேடி போங்க. ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கு எதுக்கு ஸ்கேனில் இவ்வளோ தூரம் மறைச்சி வச்சு கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுடுறாங்க? கள்ளிப்பால்லாம் இப்போ கொடுக்குறது கிடையாதுங்க. இது மாதிரி பாலியல் வன்கொடுமை நடத்தி கொள்கிறாங்க. எதுக்கு கள்ளிப்பால் கொடுத்து நாங்கள் கொல்லணும்? அந்த ஒரு இதுவே மாறி வந்துருச்சு. ஆனால் இந்த ஒரு பாலியல் வன்கொடுமை அதுலேருந்து மட்டும் இது வரைக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கல பெண் குழந்தைங்களுக்கு. எதுக்கு பின்ன நீங்கள் அதை மூடி மறைக்கணும்? அப்பயே சொல்லிவிடுங்க, பொம்பளை குழந்தையா இருந்தால் நாங்கள் அப்பயே அபார்ஷன் பண்ணிவிட்டு கலைஞ்சிடுறோம். ஆம்பளை குழந்தையா இருந்தால் மட்டும் பெற்றுக்கிறோம். எதுக்கு பெற்று வளர்த்து செலவு பண்ணி தண்டக்காரமாந்திரம் மயிறு மட்டும் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட தூக்கி நீ ரேப் பண்ணி சாவடிதானே எதுக்கு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கணும்? நம்மளே அதுக்கு அபார்ஷன் பண்ணி போட்டல. கோர்ட்டுக்கு டைம் மிச்சம், கேஸுங்க நிறைய பதிவாகாது. அங்கே இங்கேன்னு போலீஸ்காரங்க ஓடி அழிய தேவையில்லை. டாக்டருங்க சும்மாவே உட்காந்து சாப்பிட்டு போகிற டாக்டருங்களுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கும். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கலைஞ்சிட்டா போதும்ல. எதுக்கு நம்மளுக்கு? இது என்னோட பாயிண்ட் வந்து கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். எதுக்கு பின்ன இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு பொம்பளை குழந்தைக்கு கள்ளிப்பால் சுள்ளிப்பால் வருது? எதுக்கு நம்ம அப்படிலாம் பார்க்கணும்? எப்படி இருந்தாலும் அது வளர்ந்து சாவு தானே போகுது. அது கருவிலே சாவச்சிட்டு போயிடலாமே.